பிரைஸ் லார்ட் தேவ பிள்ளைகளே, இந்த வேளை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஆதியாகமம் 3:1-2 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காற்று ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்றது. ஸ்திரி சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல கர்த்தர் உண்டாக்குன காட்டு மிருகங்களே சர்ப்பமானது மிகவும் தந்திரம் உள்ளதா இருந்ததாம். ஸ்திரியை பார்த்து சொல்லுது, இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரான்னு. ஆனா ஸ்திரி உண்மையை சொல்லுகிறான், புசிக்கலாம். ஆனா தோட்டத்தில் உள்ள நடுவில் உள்ள கனியை தான் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அதை ஒதுக்கி இருந்தாரு. அதை நீங்க புசிக்கும் நாளிலே சாவீர்கள் என்று ஸ்திரியானவள் சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார் இல்லையா? சர்ப்பம் ஸ்திரியை பார்த்து சொல்லுது, நீங்க சாகவே சாவதில்லை. ஆமா பிள்ளைகளே, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், இல்லாட்டி உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க உங்களே வஞ்சிக்கும்படியாய் பிசாசானவன் ஏதாவது ஒரு வழியில வருவான். உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க வருவான், உங்க குடும்பத்தை குலைக்க வருவான். இல்லாட்டி இந்த சர்ப்பம் என்ன பண்ணும், பிசாசு என்ன செய்யும், சில ஆட்களை ஏவி விடும். ஏவி விட்டு குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வருது. அது ஏவி விட்டு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும். அந்த உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடை செய்யும். விசேஷமாய் ஆதாமி ஏவாளும் அந்த சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். இன்னைக்கு இந்த உலகத்துல உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புற காரியங்களே நீங்க அது தந்திரம் உள்ளதா இருக்கிறனால அதை நீங்க ஞானமாய் தேவ சமூகத்துல உட்கார்ந்திருந்து வேதத்தை படித்து அதுல இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொண்டு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கவும், உங்க குடும்பத்துக்கு நீங்களே ஆசீர்வாதமா இருக்கவும், நீங்க உங்களுடைய கணவருக்கு, உங்க மனைவிக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, பலர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களையே உண்டாக்கி இருக்கிறார். நீங்க சர்ப்பத்தோட சத்தத்துக்கு, பிசாசுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடுக்காதபடி கவனமாயிருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாம் என்று பிசாசானவன் பகைதடி சுற்றி திரிகிறான். உங்களை எந்த வகையிலையும் கெடுப்பான். நீங்க போற ஸ்தலங்கள்ல இருந்து எழும்புவான். நீங்க நன்மை என்று நினைத்து போற ஸ்தலங்கள் இருந்து, என் பிள்ளைகள் போற ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு விரோதமாய் பிசாசானவன் பல அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் ஏவி விடுவான். அதுகளுக்கெல்லாம் நீங்க தப்பித்துக் கொள்ள தேவ சமூகத்துல காத்திருங்க. வேத வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பிடித்துக் கொண்டவர்களால் நில்லுங்க. ஏன்னா இது கடைசி காலம். அவன் தனக்கு இருக்கிற கொஞ்ச காலத்தினால எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். அவனுக்கு நீங்க விழித்திருந்து, அவன் உங்க பட்சத்துல வராதபடிக்கு நீங்க விழித்திருந்து செபிக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. ஆமா தேவ பிள்ளைகளே, மிச்சமும் கவனமா இருங்க. இந்த உலகம் பொல்லாததுதான். இந்த உலகம் கெட்டு இருக்கிறது தான். இந்த உலகம் சோதம் கோம்ரா போல இருக்குதுதான். ஆனாலும் இதுக்குள்ளேயும், அந்த சோதம் கோம்ராக்குள்ளேயும் ஒரு நீதிமான் இருந்தான். அதுதான் லோத்து. அந்த குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றினார். அதை நீங்க நினைவு கூறுங்க. இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, உங்களுக்காகத்தான் ஆண்டவர் மரித்தார், உதித்தார், இன்னும் ஜீவிக்கிறார். அந்த விசுவாசத்தோட ஓடுங்க. ஆமா, சர்ப்பத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆதாம் ஏவாள் ஏதம் தோட்டத்துல வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆனா கெச்சமன தோட்டத்துல இயேசு கிறிஸ்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கி போட்டார். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். ஓகே தேவ பிள்ளைகளே, நம்ம கேட்கப்பட்ட வசனத்துக்காக நம்ம செபிப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சோதரிக்கிறாண்டரு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறாண்டரு. ஆதியாகமம் 3:1-2 சொல்லப்பட்டதுபடி ராஜா தகப்பனே, நாங்கள் சர்ப்பங்களால வஞ்சிக்கப்படாதபடிக்கு தகப்பனே, சில சற்பனையான யோசனைகளால நாங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு, பலர் தகப்பனே சபித்து ஜெபிக்கிறனால ராஜா தகப்பனே நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ராஜா தகப்பனே, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காதுன்னு சொன்னீங்களப்பா. அதுக்காக நன்றி செலுத்துறாண்டரே. ஆமாப்பா தகப்பனே, காரணம் இல்லாமல் செபிக்கிற அப்பா சபிக்கிற காரியங்கள் தங்காதபடிக்கு அப்பா, இந்த வீடியோ பார்க்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் மத்தியில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ராஜா. சோர்ந்து போற இருக்க பிள்ளை ராஜா அப்பா, பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு தகப்பனே, சர்ப்பங்களால வஞ்சிக்கப்பட்டு அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுடைய கைகளுக்கெல்லாம் அகப்படாதபடிக்கு காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வேலி அடைத்துக் கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். உங்களுடைய வேத வசனம் திடப்படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும். அவருடைய முற்றிலும் சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறான். வல்லமை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, எப்படியாப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் எல்லா ஜனங்களும் உண்மையை பற்றி அறிகிற அறிவின் மேன்மையில வரட்டும், பலப்படட்டும் ராஜா.
உடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்க மிகவும் ஜெபிக்கிறதுக்கும் வேத வாசிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் விழித்திருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோ ஊடாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென்.